ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் சர்மா டெல்லி துக்ளக் ரோட்டில் உள்ள அரசு பங்களாவில் வசிக்கிறார். கடந்த 14ஆம் தேதி இரவு இவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது நீதிபதி வீட்டில் இல்லை. குடும்பத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். தீப்பற்றிய அறையிலிருந்து பாதி எரிந்த நிலையில் பணக்குவியல் இருந்ததை பார்த்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 15 கோடி ரூபாய் இருந்ததாகவும் சில கோடி ரூபாய் நோட்டுகள் எரிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கவனத்துக்கு சென்றது. இந்த விவகாரம் பற்றி விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமைத்தார். நீதிபதி வீட்டில் ரூபாய் நோட்டுகள் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோ சுப்ரீம் கோர்ட் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டது. வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பணம் தொடர்பான டெல்லி ஹைகோர்ட்டின் நோட்டீஸுக்கு நீதிபதி யஷ்வந்த் சர்மா பதிலளித்துள்ளார். அதன் விவரம்: அந்த பணம் பற்றி எனக்கோ எனது குடும்பத்தினருக்கோ எதுவும் தெரியாது. அதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தீப்பிடித்த ஸ்டோர் ரூமில் பழைய பொருட்கள் தான் இருந்தன. அந்த அறை எப்போதும் திறந்துதான் இருக்கும். அதற்கு 2 கதவுகள் இருக்கின்றன. தீ அணைக்கப்பட்ட பின் எந்த பணத்தையும் குடும்பத்தினர் பார்க்கவில்லை. எங்கள் வீட்டிலிருந்து எடுத்ததாக கூறப்படும் பணம் குடும்பத்தினரிடமோ பணியாளர்களிடமோ காட்டப்படவில்லை. அந்த அறையில் நானோ எனது குடும்பத்தாரோ எந்த பணத்தையும் வைக்கவில்லை. நாங்கள் பணத்தை அங்கு பதுக்கி வைத்திருப்பதாக சொல்வது அபத்தமானது. எனக்கு எதிராக சதி நடக்கிறது. வீட்டிலிருந்து எடுத்ததாக கூறப்படும் பணத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் சர்மா பதிலளித்துள்ளார்.